பெந்தகோஸ்த பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. பெந்தகோஸ்த பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வரங்களோடு நாம் ஆற்றலோடு பேசவும் பிறரோடு அன்புள்ளம் கொண்டு வாழும்படியாக இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. நாம் உலகத்திற்கு சாட்சியாக வாழ ஆண்டவருடைய ஆவி நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த வேளையிலே ஒரு மகிமையின் மேகமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த கூடாரம் முழுவதும் நிரம்பி வழியும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து மகிழுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே மே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மே போற்றுகிறோம், மே புகழ்கிறோம், மே ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ராஜா. துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. மே போற்றுகிறோம் ஆண்டவரே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என்று திருப்பாடல் 103:1 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய உயிரான ஆண்டவர், நம் உயிரோடு கலந்த ஆண்டவர், நம் உள்ளமும் உடலும் ஆண்டவருக்கே சொந்தம் என்று இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். உயிரே இறைவனை போற்றிடு, மனமே மனமே இறைவனில் களிகூறு, நம் இறைவனில் களிகூறு. உயிரே உயிரே இறைவனை போற்றிடு, மனமே மனமே இறைவனில் களிகூறு, நம் இறைவனில் களிகூறு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. உயிரே உயிரே இறைவனை போற்றிடு. மனமே மனமே இறைவனில் களிகூரு, நம் இறைவனில் களிகூரு. இறைவன் நமக்கு கதிரவனாக இருக்கின்றார். இறைவனே நமக்கு காவலனாக இருக்கின்றார். இறைவனே நமக்கு கேடயமாக கவசமாக நம்மை காக்கின்றவராக இருக்கின்றார். அந்த இறைவனை நாம் உயிர் உள்ள வரையும், நம்முடைய உயிர் இருக்கும் வரையும் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடும்படியாக இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். இறைவனே உனக்கு கதிரவன், இறைவனே உனக்கு காவலன், இறைவனே உனக்கு கதிரவன், இறைவனே உனக்கு காவலன், இறைவனே உனக்கு கேடயம், இறைவனே உனக்கு கேடயம், இறைவனே உனக்கு கவசம், இறைவனே உனக்கு கவசம். உயிரே உயிரே இறைவனை போற்றிடு. மனமே மனமே இறைவனில் களிகூரு, நம் இறைவனில் களிகூரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவன் நமக்கு அரணாக வரமாக இருக்கின்ற ஆண்டவர், நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக இருந்து நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். இறைவனே உனக்கு அரணாவார், இறைவனே உனக்கு வரமாவார், இறைவனே உனக்கு அரணாவார், இறைவனே உனக்கு வரமாவார், இறைவனே உனக்கு கோட்டையாம், இறைவனே உனக்கு கோட்டையாம், இறைவனே உனக்கு அடைக்கலம், இறைவனே உனக்கு அடைக்கலம். உயிரே உயிரே இறைவனை போற்றிடு. மனமே மனமே இறைவனில் களிகூரு, நம் இறைவனில் களிகூரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனே நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவரை பல வேளைகளில் நம்மை தேற்றுகின்றவராக ஆற்றுகின்றவராக இருக்கின்றார். நாம் குற்றங்கள் செய்து பாதை மாறி செல்லும் போது நம்மை மனமாற்றுகிற கடவுளாக இருந்து அவருடைய அன்பிலே நம்மை அணைத்துக் கொள்கிற ஆண்டவராக இருக்கின்ற ஆண்டவரை நாம் போது போற்றி புகழுவோம். இறைவனே உன்னை காப்பவர், இறைவனே உன்னை மீட்பவர், இறைவனே உன்னை காப்பவர், இறைவனே உன்னை மீட்பவர், இறைவனே உன்னை தேற்றுவார், இறைவனே உன்னை தேற்றுவார், இறைவனே உன்னை மாற்றுவார், இறைவனே உன்னை மாற்றுவார். உயிரே உயிரே இறைவனை போற்றிடு. மனமே மனமே இறைவனில் களிகூரு,
நம் இறைவனில் கழிகூறு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு ஒளியாக வழியாக இருக்கின்றார். நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு ஆற்றலாக நம்மை காக்கின்ற கடவுளாக இருந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். இறைவனே எனக்கு ஒளியாவா, இறைவனே எனக்கு வழியாவா, இறைவனே எனக்கு ஒளியாவா, இறைவனே எனக்கு வழியாவா, இறைவனே எனக்கு ஆற்றலாம், இறைவனே எனக்கு ஆற்றலாம், இறைவனே எனக்கு ஆறுதலாம், இறைவனே எனக்கு ஆறுதலாம். உயிரே உயிரே இறைவனை போற்றிடு. மனமே மனமே இறைவனில் கழிகூறு. நம் இறைவனில் கழிகூறு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனே நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அவர் நம்மை அழைப்பதற்காக அழைத்து வந்திருக்கிறார். அவரே நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றவராக, நம்மை மகிழ்விக்கின்ற தேவனாக வந்திருக்கின்றார். அந்த இறைவனை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து போற்றி புகழுவோம். இறைவனே என்னை அழைத்தவர், இறைவனே என்னை அழைப்பவர், இறைவனே என்னை அழைத்தவர், இறைவனே என்னை அழைப்பவர், இறைவனே என்னை விடுவிப்பார், இறைவனே என்னை விடுவிப்பார், இறைவனே என்னை மகிழ்விப்பார், இறைவனே என்னை மகிழ்விப்பார். உயிரே உயிரே இறைவனை போற்றிடு. மனமே மனமே இறைவனில் கழிகூறு. நம் இறைவனில் கழிகூறு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. திருப்பாடல் 104:33. நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற நாட்கள் 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள். ஆனால் அந்த ஆண்டுகளில் எல்லா நாட்களும் நாம் ஆண்டவரோடு வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன், இதோ என்னுடைய உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நம்மை எந்நேரமும் பார்த்து கொண்டிருப்பதற்காக, நம்மை எந்நேரமும் அவர் கண்முன் வைத்திருப்பதற்காக அவர் நம்மை படைத்து உருவாக்கி இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் வாழும் நாளெல்லாம் அவரை போற்றி பாட வேண்டும். நம்முடைய உயிர் உள்ள வரையிலும்
என் கடவுளுக்கு புகழ் சாற்ற வேண்டும். தாவீது அரசர் உயிர் உள்ளவரை ஆண்டவரை போற்றி பாடியது போல நாமும் உயிருள்ள நாட்களெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு இரும், என் கூடவே இரும் என்று சொல்லி அவரோடு இருக்க வேண்டும். அவருடைய பக்கத்திலே நாம் அமர வேண்டும். எம்மாவுஸ் வழியிலே சீடர்கள் நடந்து சென்றபோது ஆண்டவர் அவர்களோடு நடந்து சென்றார். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் என்று சொன்னது போல ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருந்தால் நமக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சோர்வு இல்லை, களைப்பு இல்லை. ஆகவே நாமும் ஆண்டவர் கூடவே இருக்க இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். தட்டி உற்சாகமாக பாடுவோம். வந்திருக்கிற ஆட்கள் குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் மிகுதியாக ஆசீர்வதிப்பார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவரை அங்கலாய்த்தார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நம்முடைய வாழ்வு இருளாக இருக்கலாம், இருண்டு போய் இருக்கலாம், ஒளியற்று வெளிச்சமாய் இருக்கிற இந்த வாழ்விலே ஆண்டவர் உயிர் கொடுக்கிற தேவனாக, வெளிச்சம் கொடுக்கிற தேவனாக வருகின்றார். நம் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு, நமக்கு திடன் உண்டு என்ற உறுதியோடு இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம் கண்ணீர் சிந்துகிற நேரத்திலே நமக்கு தாயாக இருந்து ஆறுதல் சொல்லுகிற ஆண்டவர், நாம் காயப்பட்ட நேரத்திலே ஒரு தகப்பன் போல இருந்து நம்மை ஆற்றி தேற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை போற்றி புகழுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ
நேரத்திலே நமக்கு மருத்துவராய் இருக்கின்றார். சோதனை நேரத்திலே ஒரு நண்பனை போல இருந்து நம்மை தேற்றுகின்ற ஆண்டவர் நம் பக்கத்திலே வந்திருக்கின்றார், நம் கூடவே இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். உற்சாகமாக கரங்களை தட்டி எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானேப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானேப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு முறை கூட எழுந்து நின்று அனைவர் உற்சாகமாய் இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். நாம் கண்ணீர் சிந்துகிற நேரத்தில் நமக்கு தாயாக இருந்து தேற்றுகிற ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் தானே, வேணும் தானே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை திரும்ப ஒரு முறை பாடி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். கண்களை மூடியவர்களாக ஆண்டவரை நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை உணர்ந்து பாடுவோம். நாம் உணர்ந்து பாடும்போது அற்புதம் நடக்கும். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானேப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானேப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே சுவாமி, அந்த வாழ்க்கையிலே நீ வெளிச்சமாய் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உயிரற்ற எங்களுடைய வாழ்க்கையிலே நீ ஜீவனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தேவனாய், எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தேவனாய். ஆண்டவரே, இந்த பக்கத்திலே இவர்கள் அருகிலே வந்து இவர்கள் கூடவே இருந்த ஆண்டவரே, அப்பா இவர்களோடு நீர் தங்க வேண்டும் ஆண்டவரே. சீடர்களோடு நீர் தங்கீரே தகப்பனே. அதுபோல இந்த மக்களோடு நீர் தங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம் சுவாமி? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் கூடவே இருங்க தகப்பனே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
சீராக்கின் ஞானம் 43வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை இப்படியாக கூறுகிறது. ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவுக்கு அவரை உயர்த்துங்கள், ஏனெனில் அவர் அதனினும் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள், சோர்ந்து விடாதீர்கள், ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது. நாம் போதிய அளவு அவரை புகழ முடியுமா? முடியாது. நம்மக்கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ அவ்வளவு வலிமையெல்லாம் கூட்டி என்ன செய்யணும்? ஆண்டவரை போற்றணும். துதிகளிலே நான் வாசம் செய்கிறேன்னு சொன்ன கடவுள், துதிக்கும் போது அவர் நம் பக்கத்தில் இருப்பதை நான் உணர்ந்து கொள்கிற ஆண்டவர். ஒரு முறை நீங்கள் உங்களை மறந்து துதிச்சு பாருங்க, அவர் உங்கள் பக்கத்திலே வந்து அமர்ந்திருப்பார். அவர் பேசுகிறத நம்ம கேட்கலாம். நாம் உணர்றதே இல்லை, நாம் தான் பேசிகிட்டே இருப்போம். நாம் பேசும்போது கடவுள் பேசுகிறத நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால் ஆண்டவரை நம்ம ஆட்சிப்படுத்தணும். நம்ம உள்ளே வந்து ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. நம்ம எப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரோட நம்ம இருக்கணும். அவர் தான் நமக்கு ஆறுதல் தருகிற கடவுள். உன் கவலையெல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் நம் மீது கவலை கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு துன்பம் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் நாம் தானே சேர்க்கோம், எண்ணி எண்ணி வருவித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம்? துன்பத்தை நாம் தேடுறோம், நமக்குள்ளே தேடுறோம். எப்போவோ நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன செய்வோம்? அதை நம்ம கடவுள்கிட்ட அப்படியே கொடுக்காம நாம் என்ன செய்வோம்? நாமளே அந்த திருப்பி 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 அசை போட்டு நம்ம ஒரு நோயாளி ஆயிடுவோம். நம்ம வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை மாட்சிப்படுத்தணும். நம்ம வலிமை உள்ள மட்டும் நம்ம நாவினால் அவரை புகழ முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் அவரை புகழுவோம். எழும்பி நிற்போம். எழும்பி நின்று கரங்களை தட்டி இந்த துதி துதி என்ற பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். ஆண்டவர் தான் நமக்கு ஆறுதல் தர முடியும். மனிதர் நம் முன்னே ஒன்று பேசுவார்கள், பின்னே ஒன்று பேசுவார்கள். நம் முன்னே என்ன செய்வாங்க? அக்கா உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னால் பண்ணால் இவ்வளோ தெரியாதா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் மனிதர் தூற்றும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் தான் நமக்கு ஆறுதல் தருகிற தேவன். அவர் தான் நம்ம அரவணைக்கிற தேவன். நம்ம அப்பாவா அம்மாவா எல்லாமாக ஆண்டவர் இருப்பார். தாய் உன்னை மறந்தாலும், கருவுற்று பிள்ளை பெற்றவள் தன்னுடைய பிள்ளையை மறந்து போனாலும் நான் உன்னை ஒருபோதும் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர். உன்னை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஏன் நம்மை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார்? நம்ம கையை எப்போ என்ன செய்வோம்? பார்ப்போமா? அதேமாரி ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? ஒவ்வொரு நிமிடம் என்ன செய்வார்? நம்மளை பார்த்துட்டே இருப்பார். அதுக்காக தான் உன்னுடைய சுவர்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கின்றன, இதோ என்னுடைய உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். நம்ம பாவம் செய்த போது, நம்ம வந்து ஊதாரியாக திரிஞ்ச போது என்ன செய்தார்? அவருடைய அன்பு மகன், ஒரே மகன் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக அவருடைய மகனுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாய் கரங்களை அசைத்து கரங்களை தட்டி பாடுவோம். உணர்ந்து பாடுவோம். உணர்ந்து பாடும்போது நம்ம என்ன செய்வோம்? அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் இந்த இடத்து யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விடப்போவதில்லை என்று உறுதியாக பற்றி கொண்டான். அதுபோல் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவன் அப்படி உறுதியாக ஆண்டவரை பற்றி பிடிச்சதுனால இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். நம்மை ஆண்டவர் மாற்ற வந்திருக்கிறார். நம்ம அழைத்த தேவன் ஏதோ ஒரு அருள்வாழ்வு தியானத்துக்கு நம்ம வந்துட்டு அப்படியே போனோம், அப்படி இல்லை. நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உண்மை உள்ளவர். அழைத்தவர் வெறுமையாக ஒருபோதும் உங்களை விட மாட்டார். எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஆட்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த துதி துதி மனமே என்ற பாடலை உணர்ந்து பாடுவோம். துதி 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 மனமே, இயேசுவை துதித்திடு மனமே.
the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே ஆராதனை. இயேசுக்கே ஆராதனை. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தூக்கி ஒரு முறை ஆண்டவரை நாம் துதிப்போம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, சேற்று விட்டு விடும் மாறாதவரே, மே துதிக்கிறோம் தகப்பனே, எங்களை அரவணைப்பவரே, மே துதிக்கிறோம் அப்பா, எங்களுக்கு ஆறுதலை தருபவரே, மே துதிக்கிறோம் தகப்பனே, தாயை போல எங்களை தேற்றுபவரே, மே துதிக்கிறோம் தந்தை போல எங்களை சுமந்து காப்பவரே, மே துதிக்கிறோம் தகப்பனே, எங்களை தேடி வந்தவரே, மே துதிக்கிறோம் தகப்பனே, எங்களுக்குள்ளே இருப்பவரே, மே துதிக்கிறோம் தகப்பனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, மே துதிக்கிறோம் அற்புதங்களை செய்கிறவரே, மே துதிக்கிறோம் தகப்பனே, அமைந்த நாளில் எங்களை தேடி வருகிறவரே, மே துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுகின்றதே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, அப்பா ஒரு மகிமையின் மேகமாய் இந்த இடத்திலே நீர் பிரசன்னமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் நாமத்தால் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று மொழிந்த அன்பு தேவன் தகப்பனே, அப்பா நீர் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர் அப்பா, ஒரு மகிமையின் மேகமாய் வந்திருக்கிறீர் சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற கடவுள் ஆண்டவரே, அப்பா நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற ஆண்டவரே, அப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒருவரை கூட தகப்பனே நீர் வெறுங்கையாய் அனுப்பாதவர் ஆண்டவரே, அப்பா அவர்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கொடுங்க ஆண்டவரே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீர் தகப்பனே. ஏனென்றால் கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்களே தகப்பனே. ஆண்டவரே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்த தேவனாய் நீர் வந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா இந்த மக்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வந்திருக்கிறீர் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சுவே அப்பா இந்த வேதனையை மாற்ற மாட்டீரா என்று வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நோய்களை குணப்படுத்த மாட்டீரா என்று வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. என்னுடைய கவலை கண்ணீரை எடுத்து மாற்றும் என்று வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆண்டவரே நீங்க அவங்க கூடவே இருங்க தகப்பனே, அவர்கள் பக்கத்திலே இருங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்க மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா யாபேசோடு இருந்தவுடைய அருள்கரம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய கால்களை மான்கால்களுக்கு ஒத்த கால்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே. கடலையே நம்பி வாழும் மக்கள் ஆண்டவரே அப்பா உம்மை தேடி வருகிறார்கள் சுவாமி. அப்பா தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை நீர் அறிந்த தெய்வனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே கடலையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வாதாரத்தை நீர் பாரும் சுவாமி. ஆண்டவரே நீர் நடந்த கடல் ஆண்டவரே, அந்த கடலிலே மீன்களை உருவாக்கும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு படகை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அந்த பேதுருவின் படகிலே நீர் தங்கி நீரே தகப்பனே. அப்பா எங்களுடைய வாழ்க்கை படகிலே நீர் ஏறும்படியாய் ஒப்பு கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தருள்வாழும் கூடாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இடங்கொள்ளா மட்டும் மக்கள் வந்த ஆண்டவரே உமது அன்பை ருசிக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ருசித்த அன்பு ஆண்டவரே. அப்பா நாங்கள் கண்ட
உமது அன்பை ஆண்டவரே இந்த மக்களுக்கு காண வேண்டும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்சுகத்தை தகப்பனே இவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தகப்பனே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை பேரு கடவுளுடைய செல்வம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே பிள்ளை இல்லாத பிள்ளைகளை எல்லாம் அப்படியே கரத்துல ஒப்பு கடிக்கிறேன் ராஜா. பிள்ளை இல்லாத தம்பதிகளை ஒப்பு கடிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கற்பு பாத்திரங்களை ஆண்டவரே நீர் தொடும் ஐயா. ஆண்டவரே தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அந்த கற்ப பாத்திரத்திலே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த பரிசை நீங்க கொடுக்கும்படியாய் ஒப்பு கடிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பிரச்சனைகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு விதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோமே சுவாமி. அப்பா இந்த போராட்டத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தர மாட்டீரா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிறோமே ஆண்டவரே. அப்பா அந்த ஏக்கத்தை எல்லாம் உமது பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எண்ணங்களை எண்ணலாம் ஆண்டவரே, ஆனால் அனைத்துக்கும் முடிவு கூறுபவர் நீர் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா போராட்டத்தை எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே. கடன் பாரங்களை எல்லாம் எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே. நீயோ பழைய மக்களுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே ஆண்டவரே. தக்க காலத்திலே உன் நிலத்திற்கு மழை தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் சொன்னவர் ஆண்டவரே உண்மையுள்ளவர் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுவாமி அப்பா தக்க காலத்திலே அவர்களுக்கு மழை கொடுக்கும்படியாய் ஒப்பு கடிக்கிறேன் அப்பா. ஆசீர்வாத வாசலை அவர்களுக்காய் திறக்கும்படியாய் ஒப்பு கடிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே சொத்தரிக்கிறோம் அப்பா, சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வலிமை உள்ள மட்டும் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் தகப்பனே. சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற அன்பு தேவனே உம்மை போற்றுகிறோம் ஐயா. ஆண்டவரே கலக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் கூடவே இருந்த ஆசீர்வதியும். எம்மாவு சீடர்களோடு நீர் தங்கினீரே அப்பா, அதுபோல இந்த மக்களோடு நீர் தங்கும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் சுவாமி. இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே என் கடமை என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் கடமை தவறாத தேவன் சுவாமி. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தியான சென்டரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே எங்கெங்கோ வாழ்ந்த எங்களை ஆண்டவரே ஒரே குடும்பமாய் இந்த தியான இல்லத்திலே நீர் அரவணைத்தீரே சுவாமி. அப்பா வேதனைகளோடு கலக்கங்களோடு கண்ணீர்களோடு எங்கு போவதென்பதை தெரியாமல் வாழ்ந்த நிலை ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து சுவாமி. அப்பா நன்றி தகப்பனே, உமக்கு ஆண்டவரே. அப்பா வாழும் நாளெல்லாம் உமக்கு நன்றி சொல்லுவோம் தகப்பனே. எங்கள் உயிர் உள்ளவரையும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ தகப்பனே. எங்கள் நாவை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தியான சென்டரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தலைவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு தகப்பனாய் நல்ல ஒரு தந்தையாய் ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களிலே எங்களோடு இருந்து எங்களை தட்டி கொடுத்து அப்பா நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி எங்களை தூக்கி விடுகிற அன்பு தந்தையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உச்சந்தலைந்து உள்ள கால் வரை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. அப்பா மான்களின் கால்களை கொடும் ஆண்டவரே. அப்பா சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே. காண்டா மிருகத்துக்கு பலத்தால் இடை கட்டுவீராக ஆண்டவரே. அப்பா கொடுக்கிற செய்திகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கிற செய்தியாக ஆண்டவரே. அப்பா அவர்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே. பாடகர் குழுவை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே அபிஷேகம் நிறைந்த பாடல்களாக உம்மை புகழ்கின்ற பாடல்களாக ஆண்டவரே மாறட்டும் சுவாமி. அப்பா இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற பாடல்களாக மாறட்டும் ஆண்டவரே. இசை மீட்டுகிற சகோதரனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே எலக்ட்ரிஷியனை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலவீனத்தெல்லாம் நீங்க எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அந்த தியான சென்டரிலே ஆண்டவரே அப்பா உழைக்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா ஒவ்வொரு ஊழியர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வர முடியாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காய் ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்காய் பணி செய்கிற
செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்கிற இடங்களில் அவர்களை உயர்த்தும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. நீ நான் தாழ்ந்து போக மாட்டாய், நீ உயர்வாய் அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சிலுவை ஆண்டவரே, அப்பா தாங்க முடியாத அந்த சிலுவைகளை எல்லாம் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. தாங்க முடியாத அந்த துன்பங்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பாருமையா, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஆண்டவரே உமது பணி செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்காய் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இங்கு பணி செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊர்தி ஓட்டுபவரை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. சமையல் செய்கிற மகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்கு சமைக்கப்படுகிற உணவு தகப்பனே அப்பா அருமருந்தாக மாறட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளோடு தங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. திருமண தடைகளை எல்லாம் நீங்க எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வரனை கொடுங்க ஆண்டவரே. அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் முடிந்து ஆண்டவரே வழக்குகள் நிர்மூலமாகும்படி செபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரே மருத்துவராயிருங்க ஆண்டவரே, நீங்களே மருத்துவராயிருங்க தகப்பனே. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் பல மடங்கு தகப்பனே பெருகும்படியாய் ஆண்டவரே, பல மடங்கு பெருகும்படியாய் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. இடங்கொள்ளாமட்டும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் குடும்பங்களை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் எங்கள் பிள்ளைகளை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகின்றதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுகின்றதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, தாயே வாழ்க.